ஆதி விளையாடி கொண்டிருக்கு. குளித்த பூஜை அறையில் சாமி கும்பிட்டு நந்தினியின் வருகைக்காக சோபாவில் காத்திருக்கிறான் ரகுவரன். என்ன நந்தினி, சாமி கும்பிட்டாச்சா? கடவுள் இப்ப உனக்கு பிள்ளைய கொடுத்துட்டாரு, அப்புறம் என்ன கேட்ட? என் பிள்ளைய அத்தையும் மாமாவும் பேரனாக ஏத்துக்கிறனால சீக்கிரமா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுவும் கட்டாயம் நடக்கு நந்தினி. அப்புறம் இந்த மாசம் ஹாஸ்பிட்டல்ல அக்கௌண்ட பாக்கணும். எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கு. சண்டே தானே, லஞ்ச் எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடலாம். நீ எதுவும் செய்ய வேண்டாம். அம்மா, இந்த மோட்டார் பைக் நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? எடுத்துக்க ஆதி. அப்புறம் இந்த ஸ்போர்ட் கார், அதுவும் உனக்கு தான். எனக்கு இவ்வளவு டாய்ஸா? கண்களை அகல விழித்து கேட்க, இது மட்டும் இல்ல, இன்னும் அம்மா உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்க போறேன். துணி கடைக்கு அடுத்து போக போறோம். சொன்னவள் குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட, தேங்க்ஸ்மா, உங்களை எனக்கு இவ்வளவு பிடிக்கும். கை கால அகட விரித்து காண்பிக்க வாய் விட்டு சிரிக்கிறாள் நந்தினி. ஆதிக்கு பிடித்த மாதிரி நிறைய டி ஷர்ட், பேண்ட் என எடுத்தவள் அவன் கைப்பிடித்து அழைத்து கொண்டு பில் போடும் கவுண்டருக்கு வருகிறாள். மேடம், நல்லா இருக்கீங்களா? அருகில் ஹாஸ்பிட்டல வேலை பார்க்கும் சாந்தி நிற்பதை பார்த்தோம் முகமலர. நீங்க எப்படி இருக்கீங்க சாந்தி? சண்டே ஷாப்பிங் கிளம்பிட்டீங்களா விசாரிக்கிறாள். ஆமா, கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலை இருந்தது சொன்னவள் அப்போதுதான் அவர்கள் கைப்பிடித்து நிற்கும் சிறுவனை பார்க்கிறாள். இவன் யாரு மேடம்? உங்ககிட்ட சொல்லலையா? நாங்க இவனை எங்க மகனா தத்தெடுத்திருக்கோம். பெயர் ஆதித்யா சொன்னவள். ஆதி, ஆண்டிக்கு ஹலோ சொல்லு. ஆதியின் புன்சிரிப்போடு சொல்ல சாந்தியின் முகம் மாறுகிறது. இவன் மாலதியின் பையன், இவனை தான் மகனாக அங்கீகாரம் செய்திருக்கிறார் டாக்டர். அப்படியானால் அவருக்கு மாலதிக்கும் சித்தி சொன்னது போல ஏற்கனவே. என்ன சாந்தி, ஏன் உங்க முகம் மாறி போச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல மேடம், ஆதியை எங்கிருந்து அழைச்சிட்டு வந்தீங்க? எனக்கு தெரியல, ஏதோ ஹோம்ல இருந்துதான் சொன்னாரு. ஏன் கேக்குறீங்க? குடிந்து ஆதியை பார்த்தவள். ஆதி, நீ இங்க அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னால எங்கப்பா இருந்த? யாரு உன்னை பாத்துக்கிட்டா? சாந்தி கேட்கிறாள். நான் நிறைய பசங்களோட இருந்தேன். அம்மா என்ன பாத்துக்கிட்டாங்க. சாமி அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாரு. இவங்க கிட்ட வந்துட்டேன். சொன்னதை அப்படியே சொல்ல. சரி, உன்னை பாத்துக்கிட்டாங்களே, அந்த அம்மா பெயர் என்ன? பொய் பேச தெரியாத குழந்தை அழகாக மாலதி என்று சொல்ல நந்தினி புரியாமல் சாந்தியை பார்க்க, மேடம், நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. டாக்டர் நல்லவர் தான், இருந்தாலும் சில விஷயங்களை கண்ணால பார்த்த பிறகு நம்பாமல் இருக்க முடியல. மனதில் சின்ன நெருடல் தோன்ற அவளை பார்க்கிறாள். இந்த ஆதி அந்த மாலதியின் மகன்தான். அவனை தான் டாக்டர் தத்தெடுத்திருக்காரு. குழப்பத்துடன் பார்க்கிறாள். அவர் அப்படி சொல்லலையே. மாலதி எப்படி அவள் பிள்ளையை கொடுப்பாள்? நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா சாந்தி? தயவு செய்து பொறுமையாக கேளுங்க. டாக்டர் அடிக்கடி மாலதி வீட்டுக்கு போறாரு. 4 மாசமா இது நடக்குது. இப்ப அவள் மகனையே தத்து எடுத்திருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. இப்ப மாலதி ஊரை காலி பண்ணிட்டு பெங்களூருக்கு போக போறதாக கேள்விப்பட்டேன். சித்தி அக்க பக்கத்துல இருப்பதால் இந்த விபரம் தெரியும். எனக்கு எதுவும் புரியவில்லை. நீங்களும் பதட்டப்படாமல் பொறுமையாக டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் இப்ப நடப்பதை தான் என்னால நம்ப முடியவில்லை. இவள் சொல்வதை பார்த்தால் அந்த பெண் மாலதிக்கு இவருக்கு ரொம்ப காலமாக தொடர்பு இருந்திருக்கிறது. ஏற்கனவே பெங்களூரில் இருந்து இங்கு வந்ததாக சொன்னார்கள். அவள் கணவன் வெளிநாட்டில் இருப்பதாக சொன்னது பொய்யா? ஆதி மாலதியின் மகன் என்றால் அவனுடைய அப்பா யார்? ரகுவரனா? தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது. ஆதியுடன் உடனே அங்கிருந்து புறப்பட்டாள் நந்தினி. என்னாச்சு நந்தினி? 1 வாரமாகவே முகம் சரியில்லை. திரும்ப அம்மா எதுவும் போனில பேசி சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் இல்ல ஆதி. ஆதிய பத்தி யோசனை பண்ணினேன். பாவம், பெத்தவங்க யாருன்னு தெரியாம அனாதை இல்லத்துல இருந்திருக்கான். நாம் இங்க குழந்தைக்காக தவம் இருந்திருக்கோம். கடவுள் எப்படியெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறாரு. இப்ப என்ன, இவ்வளவு நாள் எப்படியோ யார் தயவுலையோ வளர்ந்துட்டான். இப்ப தன் பிள்ளையா நம்ம கிட்ட வந்துட்டான். உன் பாசம், அன்பு எல்லாம் இனி அவனுக்குத்தானே. அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தவள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் முழு மனசோட அவனை மகனாக ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? என்ன நீ இப்படி கேக்குற? என்னால அவனை எந்த காலத்திலும் பிரிச்சு பார்க்க முடியாது. அவன் என் மகன், நம் குடும்ப வாரிசு. அந்த அருமை பெருமையோடு நம் மகனாக வாழ போறோம். இனி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நிம்மதியாக இரு நந்தினி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், 2 நாள் பெங்களூர் போற வேலை இருக்கு. மீட்டிங் ஒன்று இருக்கு. ஆதியை பத்திரமா பாத்துக்கோ. வந்ததும் அவனை கூட்டிக்கிட்டு
நாம ஒரு வாரமா கொடைக்கானல் போயிட்டு வருவோம். ரகுவரன் சொல்ல, சாந்தி சொன்னது போல இவர் மாலதியுடன் பெங்களூர் போக போகிறார். அவளை அங்கு குடித்தன வைக்க போகிறார். நிழல் வாழ்க்கையில் பிறந்தவனை ஊரறிய மகனாக அறிமுகப்படுத்தத்தான் தத்தெடுத்திருக்கிறார். இது உண்மையானால் இந்த 4 வருடமாக எனக்கு தெரியாமல் மாலதியுடன் அதனால்தான் 2ஆம் கல்யாணமே வேண்டாம் என்று மறுத்தாரோ? குழப்பத்தில் தவிக்கிறது. நான் கிளம்புறேன் நந்தினி. ஆதி அம்மாவோட சமத்தா இருக்கணும். 2 நாள்ல அப்பா வந்துடுவேன். வந்தது நம்ம டூர் போகலாம். கையசைத்து டாட்டா சொல்ல கார் கிளம்பி போகிறது. வேலை செய்யும் பெண்ணை கூப்பிட்டு, ஆதியை பத்திரமா பாத்துக்க, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். ரகுவரன் கிளம்பி 1/2 மணி நேரத்தில் அவளும் கிளம்புகிறாள். சாந்தியிடம் மாலதி இருக்கும் அட்ரஸ் வாங்கியதால் அந்த தெருவில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் ஆட்டோவை நிறுத்தி இறங்குகிறாள். ரகுவரனின் கார் மாலதி வீட்டு வாசல் நிற்பதை பார்த்து துக்கம் தொண்டையை அடைக்கிறது. ரெடியா மாலதி, புறப்படலாமா? கிளம்பியாச்சு. அக்கா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? பெங்களூர்ல ஒரு மீட்டிங், அதுக்கு போவதாக சொல்லியிருக்கேன். உனக்கு நைட் 2 மணிக்கு பிளைட். உன்னை அனுப்பிட்டு ஹோட்டல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்திய லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். உங்களுக்கு தான் சிரமம், இவ்வளவு தூரம் டிரைவ். நீ எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்க மாலதி, உனக்காக இது கூட செய்யலட்னா எப்படி? ஆதியை நேத்து அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன், நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட. வேணாம் டாக்டர், அவன் உங்க மகன். அந்த திருப்தியோட சந்தோஷத்தோட கிளம்புறேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாலதி, உண்மையான வருத்தத்துடன் சொல்லுகிறான். எதுக்கு? இப்படி ஒரு நல்ல மனசுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்து வாழ என் தம்பிக்கு கொடுத்து வைக்கலையே. சரி, நடந்து முடிந்ததை பத்தி பேச வேண்டாம். நீங்களும் அக்காவும் ஆதியோட நிறைவான வாழ்க்கையை வாழணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மாலதி. நீ தயவு செய்து என்னோட தொடர்பில் இருக்கணும். உன் மகனின் வளர்ச்சியை பார்த்து நீ சந்தோஷப்படணும் மாலதி. மறுபடியும் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், போனதும் எனக்கு போன் பண்ணு பிளீஸ் டாக்டர். மறுக்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. என்னை பிளைட் ஏத்தினதுமே இந்த மாலதிய மறந்துடுங்க. நான் இனி உங்க வாழ்க்கையில் வரமாட்டேன். சாரி, கிளம்பலாமா? மன உறுதியுடன் இருக்கும் அந்த பெண்ணை நினைத்து நெகிழ்ந்தவனாய் பெட்டியை காரில் ஏற்றுகிறான். சூப்பர் மார்க்கெட்டில் பேருக்கு சில சாமான்களை வாங்கிவிட்டு யாருக்கோ காத்திருப்பது அதே பெட்டியுடன் வெளியே வருகிறான் ரகுவரன். அவனை தொடர்ந்து மாலதி. அங்கு நிற்கும் பெண்ணிடம் விடை பெற்று முன்பக்கம் கதவை திறந்து ரகுவரன் அருகில் உட்கார கார் புறப்படுகிறது. கடவுளே, எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சாந்தி சொன்னது அத்தனையும் உண்மை. ரொம்ப வருஷமாக அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. எனக்கு தெரியாமல் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஆதி, அவர் மகன். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? வேண்டாம், நான் அவருடன் வாழ தகுதி இல்லாதவள், உரிமை இல்லாதவள். அவள் நான் மகனுடன் இருக்கும் சிறப்பாக வாழட்டும். உண்மை தெரிந்த பிறகு நான் என் இடத்தை விட்டு கொடுத்து ஒதுங்குவதுதான் நல்லது. என்னம்மா நந்தினி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு முடியலையா? மாமா, சில முக்கிய விஷயங்களை முடிவு பண்ண வேண்டி இருக்கு. நீங்களும் அத்தையும் உடனே புறப்பட்டு வாங்க. என்னம்மா ஆச்சு? அந்த பையன் ஆதி நல்லா இருக்கானா? என்ன பிரச்சனை? ரகுவரன் எங்கே? அவன் கிட்ட போனே கொடுமா. வேண்டாம் மாமா, தயவு செய்து இப்போதைக்கு அவர்கிட்ட பேச வேண்டாம். நீங்க புறப்பட்டு வாங்க, நேர்ல சொல்றேன். நந்தினி சொன்ன அனைத்தையும் கேட்டவர்கள் சிலையாக அமர்ந்திருக்கிறார்கள். நம்ப முடியல நந்தினி, என் மகனா இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறான். உன்மேல அளவு கடந்து பிரிய வைத்திருப்பான். எப்படி இன்னொருத்தியுடன் வாழ முடியும்? சண்முகம் சொல்ல, நம்பிதான் ஆகணுமாமா. நானே என் கண்ணால நேர்ல பாத்துட்டேன். அவளுக்கு குடுத்தன வைக்க பெங்களூருக்கு போயிருக்காரு. ஆதியை மடியில் வைத்தபடி உட்கார்ந்திருக்கும் வைதேகியிடம் வருகிறாள். இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆதி உங்க பேரன் தான். இப்ப நான் தான் இந்த குடும்பத்தில் இருந்து விலக வேண்டியவள். உங்க மகனுக்கு குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புனீங்க. இப்ப அவர் குழந்தையோட ஒருத்தி இருக்கா. அவளையே நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. சந்தோஷமா சம்மதிக்கிறேன். என் வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? 5 வருஷம் என்னோடு வாழ்ந்தவர் ஒரு தடவை கூட அவருக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருப்பது சொல்லவே இல்லை. இந்த நிமிஷம் வரை எனக்காக அவர் இருப்பதாக சொன்னதை நம்பினேன் அத்தை. இப்ப ஏம்பாந்து நிக்கிறேன். அனைத்தையும் நான் என்னால் தாங்க முடியவில்லை. மனம் குமரி மண்டியிட்டு அழ வைதேகி மடியில் உட்கார்ந்திருந்த ஆதி ஓடி வந்து, அம்மா அழாதீங்க, நீங்க அழுதா எனக்கு அழுக வருது. பிஞ்சு விரல்களால் அவன் கண்ணீரை துடைக்க சண்முகம் நடந்ததை ஜீர்ணிக்க முடியாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். வாசலில் கார் வந்து நிற்குது. கை கொள்ளாமல் வாங்கிய பொருட்களுடன் உள்ளே வருகிறான் ரகுவரன்.
ஆதி எங்க இருக்க? உனக்கு டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு, வந்து பாரு. கூப்பிட்டபடி வந்தவன் அப்போதுதான் ஹாலில் அம்மா அப்பா உட்கார்ந்து ஓரமாக நந்தினி நிற்பதை பார்க்கிறான். வாங்கிய சாமான்களை தரையில் வைத்தவன் முகமலர, வாங்கம்மா, வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? உங்க மனசு மாறிடுச்சா? எங்க மகனை ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா? சொன்னவன், நந்தினி, நான் சொன்னேன் இல்லையா, அம்மா மனசு மாறும், நிச்சயம் ஆதிய பேரனாக ஏத்துக்குவாங்கன்னு. அது நடந்துருச்சு, சந்தோஷ குரலில் சொல்கிறான். இருக்கட்டும் ரகு, நீ இப்ப எங்க போயிட்டு வர? சண்முகம் இறுகிய முகத்துடன் கேட்க, நந்தினி சொல்லலையா, பெங்களூர்ல ஒரு மீட்டிங், அதுக்கு போயிட்டு வரேன். பொய் சொல்றத நிறுத்து ரகு, உண்மையை மட்டும் பேசு. ஆதி அம்மா யாரு? நேரடியாக சண்முகம் கேட்க சற்று தடுமாறுகிறான். நான் ஊருக்கு போனதும் ஏதோ நடந்திருக்கிறது. இவர்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது, சமாளிக்க வேண்டும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, பொய் சொன்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச பெண் குழந்தையை தத்து கொடுத்துக்க நினைத்த போது குழந்தை இல்லாத நான் அவளை தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணினேன். அதை தெரிவிக்க விரும்பாமல் நந்தினி கிட்டையும் ஹோமில் இருந்து அழைச்சிட்டு வந்ததாக சொன்னேன். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆதியோட அம்மா பெயர் என்ன? சிறிது தயங்கியவள் மாலதி மெல்லிய குரலில் சொல்கிறான். சரி, அவனுக்கு அப்பா இல்லையா? தெரியல, எங்கேயோ இருக்கான்னு தெரியல, நானும் கேட்கல. போதும், நிறுத்து ரகு, என் மேல சத்தியமாக சொல்லு. ஆதி என் பேரன் தானே, நம்ம குடும்ப வாரிசு தானே, உண்மையை மறைக்காம பதில் சொல்லு. கண்களில் கோபம் தெரிய பார்க்கிறாள். இனி மறைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தது சொல்ல வேண்டியது இக்கட்டான நிலைமை வந்துவிட்டது. ஆமாம்பா, ஏத்துக்கிறேன். ஆதி உங்க பேரன் தான், நம்ம குடும்ப வாரிசுதான். இவ்வளவு நேரம் பேசாமல் அழுகையை அடக்கி ஓரமாக நின்ற நந்தினி, போதுமா மாமா, அவர் வாயாலேயே ஏத்துக்கிட்டாரு. நீங்க தாராளமா உங்க மகனுக்கு மாலதியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் அவருடன் வாழ தகுதி இல்லாதவள். நான் எங்கேயாவது போறேன், அழுகையுடன் சொல்ல, நந்தினி போதும், நிறுத்துறியா? ஆதி அவங்க பேரன் சொன்னேனே தவிர அவனுடைய அப்பா நான் தான் சொன்னேனா? முட்டாள், உன்னை தவிர யாருக்கும் என் மனசில் இடமில்லை நந்தினி. என்னோட வாழ்ந்த இவ்வளவு நாளில் இத கூடவா நீ தெரிஞ்சுக்கல? ஆதியின் அப்பா யார் தெரியுமா? இப்ப சொல்றேன், எல்லோரும் கேளுங்க. உங்க இளைய மகன் கிரிதரன். அனைவரும் வாயடைத்து போகிறார்கள். மாலதி ஹாஸ்பிட்டல் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அவர்கள் ஃபேமிலி போட்டோவை பார்த்து மயங்கியது. பிறகு அவள் மூலமே அவன் கேட்டறிந்த அவள் கதை, இதற்கெல்லாம் காரணம் கிரிதரன் தான் என்று தெரிந்து உடைந்து போனது. எல்லாவற்றையுமே சொல்கிறான். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? தங்கம்மா வளர்த்த உங்க பிள்ளை தான் இந்த பெரிய தவறை செய்திருக்கிறான். அது தெரிஞ்சு நீங்க உடைஞ்சு போவீங்கன்னு தான் பயந்தேன். கிரிதரன் மேல ஆத்திரமும் கோபமும் வந்துச்சு. மாலதி கிட்ட முடிவையே விட்டேன். நீ என்ன சொல்றியா அது செய்யறேன்னு கிரிதரன் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து நிறுத்த சொல்றியான்னு சொல்லணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? அவர் சட்டையை பிடிச்சு நியாயம் கேட்டு என்ன ஆக போகுது? அவர் குடும்ப வாழ்க்கை சிதறி போகும். கிராமத்தில் கௌரவமா வாழ்ற அந்த பெரிய மனிதருக்கு தலைக்குனிவு ஏற்படும். ஒரு டாக்டரா, நல்ல மனிதரா, மக்களுக்கு சேவை செய்யற உங்களுக்கு அவமானம் தேடி வரும். வேண்டாம் டாக்டர், போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோன்னு தெரியல. அம்மா அப்பா யாருன்னு தெரியாத அனாதையாக வாழ்றேன். ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்த பாவத்தை நான் செய்ய விரும்பல. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேக்குறேன்னு தோணுதுன்னு சொன்னா. பாவம்பா அந்த மகராசி. உங்ககிட்ட என்ன உதவி கேட்டா? குரல் தழுக்க கேட்கிறார் சண்முகம். நான் தான் அனாதையாக வாழ்ந்துட்டேன். என் மகன் அப்பா யாருன்னு தெரியாம வாழக்கூடாது. நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். இன்னும் 2 மாதத்தில் வேலைக்கு ஆஸ்திரேலியா போறேன். திரும்பி இங்க வரமாட்டேன். என் மகனை ஒரு நல்லவங்களுக்கு தத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் என் மகன் உங்க குடும்ப வாரிசுன்னு தெரிஞ்ச பிறகு அவன் உரிமையுள்ள இடத்தில் வாழணும்னு என் மனசு ஆசைப்படுது. என்னை பற்றி உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம். அது உங்க மனசோட இருக்கட்டும்.